ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆஷா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று படைப்பாற்றலின் ஒளிக்கீற்று காவேரி. நாங்களே பொம்மைகளை கைப்பட உருவாக்கி விளையாடிய அந்த காலம் அற்புதமானது. கடையில் வாங்கிய பொம்மை எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் அது நாங்கள் செய்தது போல் அழகில்லை அப்படின்னு மை பாய்ஹுட் டேஸ் அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் குறிப்பிடுறாரு. குழந்தைங்களை விட அதிக கற்பனை திறன் யாருக்கு இருக்க முடியும்? 3 வயசு குழந்தைய கவனிச்சிருக்கீங்களா? தனக்கு தானே பேசிக்கும், சவுத்தில் தொங்குற கேலண்டர்கிட்ட கூட பேசும், குட்டி பென்சில், கரித்துண்டு, சாக் பீஸு இப்படின்னு எது கிடைச்சாலும் தரையிலையோ சவுத்துலேயோ விதவிதமாக படம் வரைஞ்சி தானும் ஒரு படைப்பாளி அப்படின்னு பெருமையாக சுற்றி தெரியும். இப்படி அபாரமான கற்பனை திறனோடையும் படைப்பாற்றலோடையும் குதூகலிக்கிற குழந்தைய நம்ம கல்வி முறை என்ன செய்யுது? எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி வரிசையாக பிடிச்சு வச்ச மண் உருண்டையாக்கி பாடமே பிரதானம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது. சரி, அப்படியே பாடத்திட்டத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு சொந்த அறிவை விடைத்தாள்லையோ நோட்டு புத்தகத்திலையோ காட்ட முடியுமா? முடியாதே. உன்னோட சொந்த சரக்குக்கெல்லாம் மார்க் தர முடியாது அப்படின்னு கேலி பேசிய முடக்கிடுறோம். இந்த சூழலையும் மீறி படைப்பாற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும்னு எனக்கு காட்டிய மாணவி தான் காவேரி. பள்ளி கல்வியில் குழந்தைகளின் சொந்த திறன்களை படைப்பாற்றலை வென்றெடுக்கும் கல்வி முறையை தற்போது அற்புதமாக எடுத்துச் சொல்கிறார் சர் கென் ராபின்சன். இவருடைய கட்டுரைகளும் வீடியோக்களும் இணையத்தில் கொட்டி கிடக்குது. அதுலேயும் கல்வி என்னும் கொலை களத்திலிருந்து தப்புவது எப்படி, அதாவது ஹவு டு எஸ்கேப் எஜுகேஷன்ஸ் டெத் வேலி அப்படிங்கிற தலைப்புகளே நம்ம அதிர வைக்குது. கென் ராபின்சனோட படைப்பாற்றல் கல்வி 3 உட்கூறுகளை கொண்டது. முதலாவது, தனித்திறனை தானே கண்டறியும் வகையில் செயல்படும் வகுப்பறையும் பரந்த பாடத்திட்டமும். இரண்டாவது, ஆர்வத்தை தூண்டி கற்பனை திறனை ஊக்குவிக்கும் கற்பித்தல் முறை. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது, தான் விரும்பும் வடிவத்தில் பாட்டாக, ஓவியமாக, நாடகமாக, கதையாக கூட மாணவர்கள் விடையளிக்கலாம். தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரே மாதிரியான கேள்வி, ஒரே மாதிரியான விடைகளை தர சொல்லும் உயிரற்ற தேர்வு முறைக்கு மாற்று இது. பள்ளி அப்படிங்கிறது உயிரோட்டமான இடம். கலையரங்க மேடை, கலை இலக்கிய பட்டறை போன்ற கல்வியை ராபின்சன் முன்மொழிஞ்சார். ஆனால் அத்தனை கலை அம்சங்களையும் சவக்குழியில் புதைச்சிட்டு தேர்வு மட்டுமே மையமாக கொண்டிருக்கிறது நம்மளோட கல்வி முறை. இத்தகைய சூழலில் குழந்தைகளோட கற்பனை வளத்தை தக்க வைக்க என்ன செய்யணும்னு எனக்கு காட்டிய மாணவி தான் காவேரி. நான் முன்னாடி பணிபுரிஞ்ச பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவியாக தான் காவேரி எனக்கு அறிமுகமானார். இளம்பிள்ளவாத நோயினுடைய லேசான தாக்கத்தினால ஒரு கால விந்தி நடப்பார். எந்த சங்கடமும் இல்லாமல் அவருடைய உடல் குறைய அடைமொழியாக வச்சு அவரை அழைக்கும் ஆசிரியர்கள் பள்ளியில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காவேரி சோர்ந்து போகலைங்க. இலக்கிய மன்ற விழாக்களில் தானாக முன் வந்து உரை நிகழ்த்துறது, காலை இறைவணக்க கூட்டங்களில் பங்கெடுத்து பேசுறது அப்படின்னு அவரது திறமைகள் பழிச்சிடுறத கவனிச்சிருக்கேன். ஆனால் அவர் ஒரு படைப்பாக்க சக்கரவர்த்தினி அப்படிங்கிறத அறிந்து கொண்ட அந்த சம்பவம் இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்குது. குழந்தைங்க சௌரியமாக வாசிப்பதற்கு ஏற்ற மாதிரி பள்ளி நூலகத்தை மேம்படுத்த தலைமை ஆசிரியராக சில நடவடிக்கை எடுத்தேன். விரைவில் பள்ளி தணிக்கைக்கு அதிகாரிகள் வர இருந்ததும் ஒரு காரணம். குழந்தைங்களுக்கு சில பத்திரிகைகள் வாங்கி போடலாம் அப்படிங்கிறதுலேருந்து அடுக்கடுக்காக சில வேலைகளை அவசரமாக நிறைவேற்றி முடித்தேன். அதிகாரிகள் வருகை புரிந்த அன்னைக்கு மிடுக்கா நூலகத்துக்கு அவங்களோட நடந்தேன். அங்கே எல்லாம் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க நூலகத்தை பார்வையிட்டுட்டு வெளியில் வர ட்ரை பண்ண சமயத்தில் நூலக வாசலில் காவேரி தயங்கியபடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நொடி வேர்த்துருச்சு. ஏன் இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை காவேரி நான் பார்க்க, அவர் என்ன கண்டுக்கவே இல்லைங்க. இது எங்கள் வகுப்பு மாணவங்களுக்காக நாங்களே நடத்தும் மாத பத்திரிக்கை.
அப்படின்னு ஒரு 7-8 தச்ச நோட்டுகளை என் கையில் திணிச்சாரு. ஆமாங்க, அது ஒரு கையெழுத்து இதழ். அதிகாரிகள் இருப்பதை பற்றிலாம் கவலைப்படாமல் கவிதை, கதை, ஓவியம், ஜோக்கு அப்படின்னு எல்லாம் எங்கள் வகுப்பு மாணவர்களே செஞ்சது. இதுவரை 7 இதழ் வந்திருக்கு. நாங்கள் எங்கள் வகுப்பு பத்திரிக்கைக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சுருக்கோம். இதையும் நூலகத்தில் வைங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. வந்திருந்த அதிகாரிகள்லாம் ஆச்சரியத்தோட அந்த இதழை வாங்கி புரட்டி பார்த்த நேரம் காவேரி அந்த இடத்துல இல்லைங்க. அவர் வகுப்புக்கு போயிட்டாரு. வந்திருந்தவங்களுடைய பாராட்டு மழையில் நான் விழி பிதுங்கி நின்னேங்க. படைப்பாக்க கல்வியை குழந்தைகள்கிட்ட கொண்டு செல்ல என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு புரிய வச்ச காவேரி இன்னைக்கு இணைய வலைப்பூவில் அவ்வப்போது தன்னுடைய படைப்புகளை வெளியிடும் ஒரு இல்லத்தரசி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.